பேர் பிரகாஷ். நீங்க இப்ப பாக்குற இடம் வந்து பினாங் இந்து அறப்பணி வாரியத்தில் இந்தியர்கள் பாரம்பரிய மியூசியம். ஸோ கண்காட்சிக்கு இங்க கிட்டத்தட்ட ஒரு 2500 பொருள் வந்து பினாங் இந்து என்டாப்மெண்ட் போட்டு சேகரிச்சு வச்சிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம வந்து ஒரு 5 ஜோன் வச்சிருக்கோம். முதல் ஜோன் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் எப்படி இந்த நாட்டுக்கு வந்தாங்க, எப்படி இந்த நாட்டுல வாழ்ந்தாங்க உள்ள போட்டோகிராஃப், சில நினைவுகள், பர்தேக்கா நினைவுகள் அப்படின்னு இந்த கார்னர்ல நீங்க பார்க்கலாம். நம்ம இந்தியர்கள் தமிழர்களோட ஆரம்ப கால தொழில் சம்பந்தமான கண்காட்சி அங்க இருக்கு. என்னென்ன தொழில நம்ம ரொம்ப ஈடுபாடா இருந்தோம் அப்படின்னு நீங்க அந்த கார்னர்ல பார்க்கலாம். அதோட உள்ளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மியூசியம்னு வச்சிருக்கோம். லைஃப் ஸ்டைல் மியூசியம்னா 1930ல ஒரு 40ல வந்து ஒரு தமிழர்கள் வீடு எப்படி இருந்திருக்கும், என்னென்ன பொருள் அந்த வீட்டுல இருந்திருக்கும் அப்படின்னு ஃபுல்லா நீங்க வந்து அங்க கண்காட்சிக்கு வச்சிருக்கோம். ஸோ ஆக பழமையான பொருள்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷம் பொருள் வரைக்கும் இங்க பாதுகாத்து வச்சிருக்கோம். இந்த பொருள் எல்லாம் இந்தியர்கள் எங்க வாழ்ந்தாங்க, எஸ்டேட்ஸ் அந்த மாதிரின்னு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த பொருளெல்லாம் சேகரிச்சு அவேர்னஸ்க்காக பாதுகாத்து வச்சிருக்கோம். ஜலான் மெக்கலிஸ்டர் தண்ணீர்மலை கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள வளைஞ்சீங்கன்னா ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட்க்கு போனோடனே உங்களுக்கு மியூசியம் கண்காட்சிக்கு தெரியும். கண்டிப்பா எல்லாரும் வாங்க. உங்க விளக்கத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார். நாங்க வந்து சுங்கைப்பட்ட பழனிசாமி குமரன் முன்னாள் மாணவர்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா.